வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூன் 1951 வருடம். டைம் ஸ்கொயர், நியூயார்க். டைம் அப்ப கரெக்டா இரவு 11 மணி இருக்கும். அமெரிக்காவுடைய தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற நியூயார்க் நகர மக்கள் எல்லாருமே ரோட்ல அந்த நைட் டைம்லயுமே ரொம்பவே பரபரப்பா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அந்த ரோட்ல நடந்து போற எல்லாத்துக்குமே அந்த விஷயம் ஒரு அட்டென்ஷனை கொடுக்குது. அதை கிராஸ் பண்ணி போற எல்லாருமே ஒரு நிமிஷம் நடக்கிறத நிப்பாட்டிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை ஒரு விதமான ஆக்வர்ட் ஃபீலிங்கோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஆக்வர்டா அதிர்ச்சியா பாக்குற அளவுக்கு அவங்க முன்னாடி இருக்கிறது ஏதாவது வித்தியாசமான கிரீச்சரா இல்ல ஏதாவது மான்ஸ்டரா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் இல்ல. அது சாதாரணமான ஒரு மனுஷன் தான். ஒரு மனுஷனை எதுக்காக இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா அவங்க பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ரீசன் அந்த நபருடைய அப்பியரன்ஸ். எஸ், இந்த கதை நடந்துட்டு இருக்கிறது 1951. ஆனா அந்த நபருடைய அப்பியரன்ஸ், அதாவது அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மிட் 18th செஞ்சுரியில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதாவது கரெக்டா இப்ப இருந்து 100 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க மாதிரி இருந்திருக்கு. சோ அந்த ரோட்ல அங்க இருக்கிற எல்லாருமே அந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபேஷன் ட்ரெஸ் கோட்ல இருக்கும்போது அந்த ஒரு நபர் மட்டும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஜெனரேஷனுக்கான ட்ரெஸ் அப்பியரன்ஸ்ல இருந்ததால அந்த ஒரு நபர் மட்டும் அப்ப ரோட்ல நடந்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா தெரிய ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க எல்லாருமே எப்படி இந்த நபரை ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங்ஸோட பார்த்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த நபரும் அங்க இருக்கிற கார், அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் மற்றும் அங்க நடந்து போயிட்டு இருந்த மக்களை ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா சுத்தியும் முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்த விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையிலேயே இப்பதான் இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஷனோட மைண்ட் ஸ்டேட்டோட அதை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த ரோட்ல அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஓடும் பொழுது அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே இவர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குள்ள அங்க ரொம்பவே பயங்கரமான வேகத்துல வந்த ஒரு டாக்ஸி அவர் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருது. இதுல அவருக்கு பயங்கரமான இன்ஜுரியும் ஆயிருது. அதை பார்த்து அங்க இருந்த மக்கள் உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. ஆனா ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள அதிகமான ப்ளீடிங்கால அந்த நபர் அங்கேயே இறந்து போறாரு. உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அவரை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸும் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா தான் அவரை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவருடைய இறந்த உடல் அட்டாப்சி பண்றதுக்காக எடுத்துட்டு போகப்படுது. அங்க அட்டாப்சி ரூம்ல அவருடைய ட்ரெஸ் முழுக்கவே செக் பண்ணப்படுது. அப்படி செக் பண்ணும் பொழுது அவருடைய ட்ரெஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான திங்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல நடந்ததுதான் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியா, ஒரு மர்மமா மாற ஆரம்பிச்சது. ஏன்னா போலீஸ் கண்டுபிடிச்சது எல்லாமே ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில வர்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இறந்து போன அந்த நபர் நிகழ்காலத்தை சேர்ந்த ஒரு நபரே கிடையாது அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா யார் இவரு, எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கிறது இப்போ இத பத்தி கேட்கிற உங்களுக்கு மட்டும் இல்ல, அப்போ இத பத்தி தெரிஞ்ச எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்படியான ரொம்பவே மர்மமான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
கால பயணம் அதாவது டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில இன்னைக்கு நேத்திக்கு இல்ல கிட்டத்தட்ட 100-200 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. டைம் டிராவல் அப்படின்னா என்ன? இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்கள பல பேருக்கு இத பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இத பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு கிரைம் த்ரில்லர் மட்டும் இல்ல, ஸ்பேஸ் சயின்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தன் அப்படிங்கிறது என்ன முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர சில பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப டைம் டிராவல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். நம்ம கரண்ட்ல அதாவது இப்போ இன்னைக்கு ஒரு டேட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இங்க இருக்கிற நம்ம பாஸ்ட் அதாவது வாழ்ந்து முடிஞ்ச காலத்துக்கோ ஆர் ஃபியூச்சர் அதாவது நம்ம வாழ போற காலத்துக்கோ டிராவல் பண்றதை தான் டைம் டிராவல் அப்படின்னு சொல்றோம். இப்படி டைம் டிராவல் பண்றது மூலியமா நம்மளுடைய பாஸ்ட நம்மளால மாத்தவும் முடியும், ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியும். இதுலயே இன்னும் டெப்தா போனோம் அப்படின்னா நிறைய தியரிஸ், பாரடாக்சஸ் இருக்கு. அதாவது இப்ப நீங்க பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட கண்டிப்பா உங்களால மாத்த முடியாது. அப்படி நீங்க மாத்தினா இப்ப இருக்கிற உங்களுடைய நிகழ்காலம் மாறிடும் அப்படின்னு சில தியரிஸும் இல்ல பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போனா உங்களுடைய பாஸ்ட உங்களால மாத்த முடியும். அப்படி மாத்தும் போது அது உங்களுடைய நிகழ்காலத்தை பாதிக்காம வேற ஒரு டைம் லைனையே உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மல்டிவர்ஸ், parallel universe அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே. இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். ஆனா இல்ல ப்ரோ, எனக்கு சுத்தமாவே ஐடியா இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இது எதுவுமே புரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இனிமே டீப்பா போய் கூட நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் பேசுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. பட் இப்ப நம்ம இந்த கேஸை பத்தி பாக்குறோம் அப்படிங்கறதால இதோடைய அவுட்லைனை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ப்ரோ, இந்த டைம் டிராவல் எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜத்துல நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நம்மளுடைய உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவியலாளர்களா பார்க்கப்படுற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ல இருந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்குமே டைம் டிராவல் 100% பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அவங்க எல்லாருமே ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்றது தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையுமே இது வரைக்கும் தியரிட்டிக்கலா தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர அதை பிராக்டிக்கலா அச்சீவ் பண்ற டெக்னாலஜி இப்ப வரைக்குமே நம்ம கிட்ட கிடையாது. ஓகே ப்ரோ, இன்ட்ரோல ஒரு கதையை சொன்னீங்க, ஆனா இப்ப எதுக்காக டைம் டிராவலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, வெல் இந்த கேஸ் அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான். அட்டாப்சி ரூம்ல அவருடைய ட்ரெஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுல அவருடைய ட்ரெஸ்க்குள்ள நிறைய ஸ்ட்ரேஞ்சான திங்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அங்கிருந்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனையே கொடுத்துச்சு. பிகாஸ் அவங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற பொருட்கள் எதுவுமே கரண்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ற பொருள் மாதிரியே இல்ல. கிட்டத்தட்ட 80 இல்ல 100 வருடங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் மாதிரி இருந்திருக்கு. அப்படி அவருடைய ட்ரெஸ்ல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 5 சென்ட்ஸ் மதிப்புள்ள ஒரு பியருக்கான காப்பர் டோக்கன். ஐ மீன் இப்ப நம்ம கூப்பன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு. ஆனா இதுல வியர்டான விஷயம் என்ன அப்படின்னா 1951ல அதாவது சம்பவம் நடந்துட்டு இருக்கிற அந்த வருடத்துல அமெரிக்கால காப்பர் டோக்கன்ஸ் யூஸ் பண்ற பழக்கம் மாறி பல வருடங்கள் ஆயிருந்துச்சு. இப்ப இந்த காப்பர் டோக்கனை யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. ஆல்சோ அவர் வச்சிருந்த அந்த பியருக்கான காப்பர் டோக்கனுடைய ஷாப் அது எங்க இருக்கு அப்படிங்கிறது அங்கிருந்த வயசான பீப்புளுக்கு கூட தெரியல. ரெண்டாவதா குதிரையை வாஷ் பண்றதுக்கான ஒரு ரெசிப்ட் இருந்திருக்கு. இப்ப நம்மளுடைய கார் அல்லது பைக்கை வாட்டர் வாஷ் விடுறோம் அப்படின்னா ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரு தன்னுடைய குதிரையை வாஷ் பண்ண கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ரெசிப்ட் தான் அது. இதுல ஸ்ட்ரேஞ்சா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா 1951ல அதுவும் நியூயார்க் டைம் ஸ்கொயர்ல யாருமே பெருசா குதிரையை யூஸ் பண்றது கிடையாது. எல்லாருமே டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிராவல்காக வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மூணாவதா $70 மதிப்புள்ள கரன்சி நோட்ஸ் இருந்திருக்கு. ஆனா அது எல்லாமே 100 வருடங்களுக்கு முன்னாடி பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு நோட்ஸ். பட் அது பார்க்கிறதுக்கு 100 வருடங்களுக்கு முன்னாடி பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு நோட்ஸ் மாதிரியே தெரியல. ஏன்னா ரொம்ப கிளீனா என்னமோ இப்பதான் பிரிண்ட் பண்ண மாதிரி அவ்வளவு புதுசா இருந்திருக்கு. நான்காவதா அவருடைய பிசினஸ் கார்டு. அதுல தான் இவருடைய பெயரையே முதல் முறை பாக்குறாங்க. அவருடைய பெயர் ரொடால்ஃப் ஃபென்ஸ். அந்த கார்டுல ரொடால்ஃப் ஃபென்ஸ் 5th அவென்யூ அப்படின்னு போட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே விட நான் இப்ப சொல்ல போறது தான் அங்க இருக்கிற எல்லாருடைய மனசுலயுமே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையே உண்டாக்குச்சு. அது என்ன அப்படின்னா ரொடால்ஃப் கிட்ட ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டர் வேற ஒருத்தர் கிட்ட இருந்து அவருக்கு அனுப்பப்பட்ட ஒரு லெட்டர். அதுல என்ன குழப்பம் அப்படின்னா அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணி இருக்கிற டேட் 1876. அதாவது இப்ப இருந்து சரியா 75 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு லெட்டர் தான் அது. ஆனா அது பாக்குறதுக்கு அந்த மாதிரியே இல்ல, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இப்ப புதுசா எழுதின லெட்டர் மாதிரி இருந்திருக்கு.
ருடால்ஃபுடைய அப்பியரன்ஸ் தான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கு. அங்கிருந்த யாருக்குமே அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப இந்த கேஸ் நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க கேப்டன் ஹியூபர்ட் வி ரிம் அப்படிங்கிற ஆபீசருக்கு அசைன் பண்ணப்படுது. ரிம் இந்த கேஸ பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கே இந்த கேஸ முடிக்கணும் அப்படிங்கறத விட இந்த நபர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. சோ ரிம் நியூயார்க் உடைய டைம் ஸ்கொயர்ல சம்பந்தமே இல்லாம சடனா அப்பீரான இந்த ருடால்ஃப் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. இதோட முதல் படியா ரிம் ருடால்ஃபுடைய பிசினஸ் கார்டுல இருந்த அட்ரஸ்க்கு போய் அவரை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணலான்னு முடிவு பண்ணி அந்த அட்ரஸ்க்கு போறாரு. பட் அங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த அட்ரஸ்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங் தான் இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு அந்த பில்டிங் உடைய ஓனர் கிட்ட ருடால்ஃபை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவரோ நான் இங்க பல வருஷமா இருக்கேன், ஆனா நீங்க சொல்ற மாதிரி ருடால்ஃப் அப்படிங்கிற நபரை நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ரிம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் விசாரிச்சு பாக்குறாரு. ஆனா அவங்களுக்குமே ருடால்ஃபை பத்தி எதுவுமே தெரியல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் ரிம்முக்கு ஒரு ஐடியா வருது. அதுதான் எல்லோ பேஜஸ், ஐ மீன் அமெரிக்காவுடைய டெலிபோன் டைரக்டரி. சோ ரிம் டெலிபோன் டைரக்டரிய A to Z சல்லடை போட்டு தேடி பார்க்கறாரு. ஆனா எங்கேயுமே அப்படி ஒரு பெயர் இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் இறந்து சில நாட்கள் ஆகியுமே இப்ப வரைக்குமே அவர் மிஸ்ஸிங் அப்படின்னு போலீஸ்க்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் யாருமே கொடுக்கல. அப்படி இருந்தும் அவருடைய தேடுதலை தொடர்ந்துட்டே இருக்காரு. அப்பதான் 20 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டெலிபோன் புக்ல, அதாவது 1939 இருக்கிற ஒரு டெலிபோன் புக்ல ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியர் அப்படிங்கிற பேர்ல ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. ஜூனியர் அப்படின்னா என்னன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரே பேர் இருந்துச்சு அப்படின்னா பையனுடைய பேருக்கு பின்னாடி ஜூனியர் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்பாவுடைய பெயர் மைக்கேல் அப்படின்னு இருந்துச்சுன்னா பையனுக்கும் மைக்கேல் அப்படிங்கிற பெயரை வச்சா மைக்கேல் ஜூனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியர் அப்படின்னு இருக்கிறதால ரிம் நம்ம தேடுற ருடால்ஃபுக்கும் ருடால்ஃப் ஜூனியர் அப்படிங்கிற இந்த நபருக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த டெலிபோன் புக்ல இருக்கிற அட்ரஸ்க்கு போறாரு. ஆனா அங்க அவர் தேடிட்டு போன ஜூனியர் இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒரு யங் கப்பிள்ஸ் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ருடால்ஃப் ஜூனியரை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. அதுக்கு அந்த கப்பிள்ஸ், ஆமா அவரை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன்னாடி அவரும் அவருடைய ஒய்ஃபும் தான் இங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ அவருக்கு 60 வயசு இருக்கும், இங்க பக்கத்துல தான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. 1940 அவர் ரிட்டையர்ட் ஆனதுமே இங்கிருந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆர்வத்தோட வந்த ரிம்முக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ரிம்முக்கோ இப்போ ஒரு ஐடியா வருது. ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியருடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இப்போ அவருக்கு தெரியும் அப்படிங்கறதால அவருடைய பேங்கை கான்டாக்ட் பண்ணா மேபி அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கிற அவருடைய டீடைல்ஸ் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. பட் பேங்க்ல அவருக்கு இதை விட ஒரு பெரிய ஏமாற்றம் காத்துட்டு இருந்துச்சு. அப்படி ரிம் பேங்கை கான்டாக்ட் பண்ணும்போது ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியர் 5 வருடத்துக்கு முன்னாடியே, அதாவது 1946லயே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த கேஸ் டெட் எண்டுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல இதுல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பேங்க்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியருடைய ஒய்ஃப் இனிமே உயிரோட தான் இருக்காங்க, பட் அவங்க புளோரிடால வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரிம்முக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்துச்சு. கண்டிப்பா அவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்கள தேடி புளோரிடாக்கு கிளம்பி போறாரு. அங்க ருடால்ஃப் ஃபென்ஸ் ஜூனியருடைய ஒய்ஃபை மீட் பண்ணி அவங்க கிட்ட உங்க கணவருடைய அப்பா ருடால்ஃப் ஃபென்ஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஜூனியருடைய ஒய்ஃப் நம்ப முடியாத ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவருடைய அப்பா ருடால்ஃப் ஃபென்ஸ் 1876 அதாவது அவருக்கு 29 வயது இருக்கும்போது ஒரு நாள் தான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போனதாகவும், அப்படி போன அவரு அதுக்கப்புறமா திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இத கேட்ட போலீஸ் ஆபீசர் ரிம்மால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. பிகாஸ் 1876ல ருடால்ஃப் ஃபென்ஸ் காணாம போனப்ப அவருக்கு எவ்வளவு வயதோ இப்ப 1951ல அவர் இறக்கும் பொழுதும் அதே வயது தான் இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியமா இருக்க முடியும்? உண்மையாகவே ருடால்ஃப் ஃபென்ஸுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு அவர் அப்படி வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எப்படியோ எதன் காரணமாகவோ ஆக்சிடென்ட்லா டைம் டிராவல் நடந்திருக்கா? எப்படியோ 75 வருடங்கள் அவர் காலத்துல முன்னோக்கி பயணம் செஞ்சு 1951ல தோன்றி இருக்காரு. அதனாலதான் அவரால் அப்ப பார்த்த எதையுமே நம்ப முடியாம பயந்து போனவரு அப்படி தோன்றி கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து ஓடும்போது ஒரு டாக்ஸி மோதி இறந்தும் போயிருக்காரு. அது மட்டும் இல்ல 1946லேயே, அதாவது இவர் 1951ல தோன்றுவதற்கு 5 வருடங்களுக்கு முன்னாடியே அவருடைய பையனுக்கு கல்யாணமாகி அவர் வயசாகி இறந்தும் போயிருக்காரு. 1970, 80, 90 காலகட்டங்கள்ல இந்த நிகழ்வு அமெரிக்கா முழுவதுமே ரொம்பவே பிரபலமா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆக்சுவலா நான் இப்ப சொன்னதை கேட்ட உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பல பேர் கண்டிப்பா இது உண்மையா இருக்க முடியாது, டைம் டிராவல் அப்படின்னு ஒண்ணு பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா டைம் டிராவல் அப்படிங்கிறது பாசிபிள் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரியான உலகத்துடைய மிகச்சிறந்த அறிவியலாளர்களே இதை அக்செப்ட் பண்றாங்க. அதன்படி ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளை சுத்தி குவாண்டம் லெவல்ல நிறைய வர்ம் ஹோல்ஸ் தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும், அந்த வர்ம் ஹோல்ஸ் வழியா ஒரு மனுஷன் உள்ள போகும்போது பல பில்லியன் வருடங்களுக்கு ஃபியூச்சருக்கு கூட டிராவல் பண்ணலாம், இல்ல சடனா ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு வேற ஒரு இடத்துல தோன்றலாம் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வர்ம் ஹோல்ஸ் எங்க இருக்கு ப்ரோ? எங்க போனா அதை நம்மளால பார்க்க முடியும்? எங்க போய் அதுக்குள்ள டைம் டிராவல் பண்றது அப்படின்னு கேட்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வர்ம் ஹோல்ஸ் எல்லாமே நம்மள சுத்தி தான் இருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல கூட இந்த வர்ம் ஹோல்ஸ் எல்லாமே உங்களை சுத்தி தான் இருக்கு. ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வர்ம் ஹோல்ஸ் எல்லாமே சைஸ்ல ஒரு ஆட்டமை விட, அதாவது ஒரு அணுவை விட சின்னதா இருக்கும். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஆட்டம், ஒரு அணு அப்படிங்கிறது எவ்வளவு சின்னதா இருக்கும். ஆனா அதை விட இதெல்லாம் சின்னதா இருக்கும். அப்படிங்கறதால ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வர்ம் ஹோல்ஸை எப்படியாவது பிடிச்சு அதை மனிதன் உள்ள போற அளவுக்கு எப்படியாவது பெருசாக்க முடிஞ்சா டைம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த வர்ம் ஹோல்ஸை மனிதர்களுடைய அளவுக்கு பெருசாக்க ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தேவைப்படும். சோ தியரிட்டிக்கலா தான் இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லப்படுற ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியும் இதை அக்செப்ட் பண்ணுது. ஆனா அது மட்டுமே இல்ல, இன்னொரு வழியிலையும் ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணலாம். அது லைட்டுடைய ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போகும்போது நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும். லைட், ஒளி ஒரு செகண்டுக்கு 2,99,792 கிலோமீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். அதாவது ஒரு செகண்டுக்கு தோராயமா 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ் லைட் டிராவல் பண்ணும். நம்ம இதே சேம் ஸ்பீட்ல டிராவல் பண்ணா நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப 2023ல மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்கிற மனிதர்களால டிராவல் பண்ண முடிகிற அதிகபட்ச ஸ்பீட் எவ்வளவு தெரியுமா? 7,274 கிலோமீட்டர் பெர் அவர். கம்பேர் பண்ணி பாருங்க. லைட் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், நம்ம ஒரு மணி நேரத்துக்கு 7,000 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ண முடியும். சோ 2023லயே இப்படி இருக்கும்போது 1951ல அப்ப இருந்த ஹை ஸ்பீடா போகக்கூடியது ஸ்டீம் என்ஜின் ட்ரெயின்ஸ் தான். அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு 96 கிலோமீட்டர் வேகத்துல தான் அந்த ட்ரெயின்ஸால போக முடியும். அப்படிங்கிறப்ப எப்படி ருடால்ஃப் ஃபென்ஸ் டைம் டிராவல் பண்ணி இருப்பாரு? சோ அவருக்கே தெரியாம அவருடைய கால நேரத்துல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? டைம் ஸ்லிப் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஃபெனோமினான் ஒன்னும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி வரலாற்றுல பல பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே திரும்பவும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் 2001ல இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண கிறிஸ் ஆபக் அப்படிங்கிற ஒரு நபர் பல மாதங்களா பல வருடங்களா இதை பத்தி ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயும் வரல அப்படின்னும், கண்டிப்பா இது ஒரு ஃபிக்ஷன், இதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் மற்றும் நடந்ததா சொல்லப்படுற எல்லா ஈவென்ட்ஸும் ஒரு கட்டுக்கதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரால் இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரியுடைய சோர்ஸை கண்டுபிடிக்க முடியல. அதுல இருந்து கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு 2002ல ஜார்ஜ் மர்ஃபி அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர் இது 1951 காலியர் மேகசின் அப்படிங்கிற ஸ்டோரி புக்ல ஐ அம் ஸ்கேர்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்த ஒரு கதை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அந்த கதையை எழுதியது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டரான ஜாக் ஃபின்னி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா இதோடைய ஒரிஜினல் காப்பீஸ் அவருக்கு கிடைக்கல. சோ அவர்கிட்டயே இத பத்தி போய் விசாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவரு 1995 இறந்து போயிட்டாரு அப்படிங்கறதும் தெரிய வருது. சோ கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி தான் அப்படிங்கறதும், அப்படி இந்த கதையை படிச்ச மக்கள் ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட சொல்லும்போது இது உண்மை அப்படிங்கிற மாதிரி பரவி இருக்கு. இதுவே பின்னாடி இன்டர்நெட்லாம் வந்ததுக்கு அப்புறமா டைம் டிராவல் பண்ண நபர் அப்படின்னு இது பொய்யா பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ ஃபைனலி இது ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி தான் அப்படின்னு பல வருடங்களா இருந்துட்டு இருந்த இந்த மர்மத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. சோ டியர் எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைச்சீங்க? இது உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா, இல்ல பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா? மேலும் டைம் டிராவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைம் டிராவலுடைய பாசிபிளை நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஸ்பேஸ் விண்வெளி அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு பர்சனலா அது ரொம்பவே மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு இடமாகவும் அதே நேரத்துல ரொம்பவே ஆச்சரியமாகவும் தான் இருக்கும். அதே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் விண்வெளியை பத்தி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸ்பேஸ் சயின்ஸ் மிஸ்ட்ரிஸ் பிடிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மற்ற டாபிக்ல இருந்து இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.